தமிழக தேர்தல் 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 297 யோசனைகள் அடங்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு மீட்பு என்பது தமிழக மீனவர்களின் நீண்ட நாள் அரசியல் கோரிக்கையாக அமைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிணங்க புரட்சி தலைவி அம்மாவின் கனவான கச்சத்தீவை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் விடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 89,000 இலங்கை அகதிகள் தமிழ்நாட்டில் வசித்து வருவதாகவும் அவர்கள் குறித்து இந்த யோசனை முன்வைக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமையேற்று இம்முறை தேர்தல் களம் காண்கின்றது. இந்த கச்சத்தீவு விடயத்தை தங்களின் அரசியலுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதே போன்று தற்போது தேர்தல் களத்திலே குதித்திருக்கின்ற கட்சிகளும் இந்த கச்சத்தீவை ஒரு விடயமாக கையாளுகின்றார்கள். இந்த தமிழக அரசும் அதே போன்று தமிழக தேர்தலிலே குதிக்கின்ற கட்சிகளும் இந்த கச்சத்தீவை மீட்போம், மீனவர்களை பாதுகாப்போம் என்று கூறுவது ஒரு நகைப்புக்குரிய ஒரு கருத்து. எனவே ஒரு இறைமையுள்ள நாட்டில் இலங்கையில் இருக்கின்ற பல தீவுகளில் கச்சத்தீவும் ஒரு தீவே அன்றி வேறொன்றும் இல்லை. எனவே கச்சத்தீவு என்பது இலங்கைக்குரிய ஒரு தீவு. அதனை மீட்போம் என்பதை இவர்கள் கூறி வருவது இலங்கை மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்லது ஆக்கிரமிப்பு செய்வதற்கான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுமே அன்றி அது உண்மையான ஒரு தீர்வாக இருக்காது. தமிழக தேர்தல் 2026.